Good morning, student. Now we are going to 10th standard, unit 7. So last previous class, 7.3, peasants revolt under the crown, the Indigo revolt 1859-1860 and the Deccan riots 1875. தக்கான கலவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இண்டிகோ கருநில சாயத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது 7.4ல் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1870 up to 1885. த பர்த் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்தியாவுடைய முதல் தேசிய கட்சி எப்பொழுது? 1885. பர்த் ஆஃப் நேஷனல் காங்கிரஸ் 1885 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். டைம்லைன் சார்ட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க இதை. அதில் ஏஓ ஹியூம் அப்படின்றவர் முக்கிய ஒரு ரோலாக வருவார். ஸோ அதில் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரியா? ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் நம்மளுடைய தேசியத்தினுடைய எழுச்சி. தி செகண்ட் half of 19th century was of the apex of national political consciousness among the new social classes of the English educated the Indians. The Indian intelligence played a critical role in the generating national consciousness by the exporting large number of the people of the ideas, nations, nationalism and the various democratic aspirations. The flourishing of print media both in the vernacular and in English played the significant role in circulating such ideas. அதாவது 19ஆம் நூற்றாண்டினுடைய இரண்டாவது பாதியில் என்ன சொல்றாங்க, ஆங்கிலேய கல்வி அதிகமாக பெற்ற இந்தியர்கள் புதிய சமூக வகுப்பினர் மத்தியில் என்ன சொல்றாங்க, ஒரு தேசிய குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் பல்வேறு பிரச்சாரங்கள் மூலமாகவும் தேசம், தேசியம், நேஷனலிசம் போன்ற பல்வேறு மக்களாட்சி உயர்ந்த லட்சியங்களை பின்பற்றிய கருத்துக்களை அதிக எண்ணிக்கையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. ஸோ இந்திய அறிவாளர்கள் மேற்கொண்டார்கள். இது யார் மேற்கொண்டது? இந்தியாவினுடைய அறிவாளர்கள். வட்டார மொழி மற்றும் ஆங்கிலேய ஆட்சி ஊடகங்களின் வளர்ச்சியின் போன்றது பல்வேறு கருத்துக்களை பரப்புவதில் முக்கிய பங்காற்றினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தி சிக்னிஃபிகண்ட் ரோல் ஆஃப் சர்க்குலேட்டிங் த சச் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஈவன் தவுட் த வேரிய numerically small the land national character and capacities established to contact all the Indian scales. The very working of the lawyers, journalists, government employees, teachers and doctors, they took a inventions of the flawed political outfits such as Madras Native Association MNA 1852, East Indian Association 1865, Madras Mahajana Sabha 1884, Pune Swarjanika Sabha 1870, the Bombay Presidents Association 1885 and many others. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க கண்ணா நம்மளுக்கு. ஸோ இந்த எண்ணிக்கையில் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, குறைவாக இருந்தாலும் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு அகில இந்தியா முழுவதும் பல்வேறு தொடர்பு திறன்களை உருவாக்கம் பெற்றிருந்தார்கள். யார்? அந்த 19th செஞ்சுரியில் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்களும் அறிவாளர்களும். மேலும் அவர்கள் வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்களாக பணியாற்றினார்கள். இதனால் சென்னை வாசிகள் சங்கம், சரியா, 1858. நெக்ஸ்ட் கிழக்கிந்திய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க 1866. நெக்ஸ்ட் சென்னை மகாஜன சபா கொடுத்துருக்காங்க 1884. நெக்ஸ்ட் பூனே சர்வஜனிக சபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க 1870. பம்பாய் மகாஜன சபா கொடுத்துருக்காங்க 1885. இது மூலம் பல்வேறு அரசியல் அமைப்புகளை தொடங்குவதில் அவர்கள் என்ன சொல்றாங்க, பல்வேறு அதிகமாக இந்த மாதிரி ஒரு அமைப்பை தொடங்குறதுல அதிகமாக ஆர்வம் காட்டினார்கள். ஏன்னா அப்பதான் என்ன பண்ண முடியும், ஒரு நேஷனல் பார்ட்டி, ஒரு நேஷனல் கட்சி ஆரம்பிக்க முடியும். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் ரிட்டிக்யூ ஆஃப் கொலனைசேஷன். ஸோ காலனி ஆட்சி பற்றி பொருளாதார விமர்சனம். One of the most significant contribution of the early Indian nationalist was the formulation of the economical critique of colonization. ஸோ காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை உருவாக்கதே தொடக்க கால இந்திய தேசியவாதிகளின் முக்கிய பங்களிப்பாகவும் முக்கியமாக ஒன்றாக இருந்தது. நெக்ஸ்ட் தாதாபாய் நௌராஜி, ஜஸ்டிஸ் ரானடே அண்ட் ரமேஷ் சந்திர தத் played of the significant role in making the criticism of the colonial economy. They dearly understood of the prosperity of the British lay on the economics and the political subjugation of India. They concluded that colonialism was the main obstacle to be Indian economic developments. அதாவது தாதாபாய் நௌராஜி, நீதிபதி ரானடே மற்றும் ரமேஷ் சந்திர தத் ஆகியோர் காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றி விமர்சனத்தை செய்வதில் முக்கிய பங்காற்றினார்கள். சொல்றாங்க, ஒரு காலனி, ஒரு அடிமைத்தனத்தை பற்றி ஒரு விமர்சனம் செய்வதில் இவங்களாம் முக்கிய பங்காற்றினார்கள்.
மேலும் பிரிட்டிஷாருடைய வளத்துக்கு அடிப்படையானது என்பதை அவர்கள் தெளிவாக வந்து உணர்ந்தார்கள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கமே முக்கியத்துவம் தடையாக உள்ளது என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். நம்ம நாட்டினுடைய எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பேராவாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலனிசேஷன், காலனி ஆதிக்கம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். சரியா, அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குறிக்கோள்கள் மற்றும் வழிமுறைகள். அதில் ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அவர் பற்றி பார்க்கலாம். The formation of the Indian National Congress 1885 was the intention of the established as an all-Indian organization. It was the culmination of attempted by the groups of educated Indian political activities by the three presidency, Bombay, Madras and Calcutta. Three presidency. சரியா? ஸோ இந்த 3 இடத்துல தான் 3 presidency காலேஜ் இருக்கு. A.O. Hume lent its service of the facility of the formation for the Congress. Umesh Chandra Banerjee was the first president of 1885 the Indian National Congress. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின் அது. ஓகே, ஒரு அகில இந்திய அமைப்பை உருவாக்க ஒரு முன்மொழிந்ததாக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா 1885 ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானது. ஒரு நேஷனல் லெவலில் ஒரு பார்ட்டியை நம்ம மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு கட்சி உருவாக்குறதுக்கு முன்மொழிந்தது முதல் தொடங்கப்பட்ட கட்சி தான் 1885 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ இது 3 மாகாணங்களில் அரசியல் ரீதியாக தீவிரம் காட்டிய கல்வி அறிவு பெற்ற இந்தியர்களின் குழுக்கள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த 3 இடம் எது? பம்பாய், மெட்ராஸ், கல்கத்தா. மேலும் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பு உருவாக்க ஏஓ ஹியூம் தமது சேவைகளை வழங்கினார். கொடுத்துருக்காங்களா? ஆமாம், ஏஓ ஹியூம் சேவைகளை இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி இருந்தார். எப்போ? 1885 ஆண்டு தொடங்கப்பட்டு உருவாக்கி அதை செயல்படுத்தும் போது அதனுடைய முதல் தலைவராக யார் இருந்தது? உமேஷ் சந்திர பானர்ஜி. அதனுடைய அந்த காங்கிரஸை தொடங்க உருவாக்கினது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏஓ ஹியூம். நெக்ஸ்ட், தி ஃபர்ஸ்ட் seasons of National Congress was held on 28th December 1885. The early objectives were to develop and consolidate the sentiment of the national unity, but also possessed loyalty of the Britain. The technique include the appeal attendance of the declaration of the Britain, all the done within a constitutional framework. Some of the key demanded for the followings and following. 1885 டிசம்பர் 28 இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் வந்து நடைபெற்றது. இது தேசிய ஒற்றுமை குறித்த உணர்வுகளை ஒருங்கிணைப்பது காங்கிரசினுடைய ஆரம்ப கால முக்கிய குறிக்கோளாக இருந்தது. என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தேசியத்தினுடைய ஒற்றுமையை வந்து மேம்படுத்துவது அந்த பார்ட்டியினுடைய ஃபர்ஸ்ட் ஒரு கெயின், ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பிரிட்டனுக்கு பிரிட்டனும் விசுவாசமாக நடந்து கொள்ள உறுதி மேற்கொண்டது. பிரிட்டனுக்கு நாங்கள் விசுவாசமாக இருப்போம்னா சொல்றாங்க, உறுதி மேற்கொள்ளப்பட்டது. பிரிட்டனிடம் மேல்முறையீடு செய்வதன் மனுக்களை வந்து கொடுப்பது, அதிகார பகிர்வு ஆகியவற்றை ஆங்கிலேய அரசு உருவாக்க அரசினால் கட்டமைப்பிற்கு சில பல்வேறு வழிமுறைகள் வந்து காங்கிரஸ் பின்பற்றியது. மேலும் இதுல கீழ்கண்டவாறு சில கோரிக்கைகளை வந்து நம்ம முன் வச்சிருக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னென்ன கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு. கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ப்ரொவின்சியல் ஆஃப் த சென்ட்ரல் லெவல். மாகாண மற்றும் மத்திய அளவிலான சட்ட மேலவைகள் உருவாக்க வேண்டும். இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் த எலெக்டட் மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது. செப்பரேட்டிங் ஜுடிகல் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிப்பது. சரி, அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து என்ன சொல்கிறாங்க? நீதித்துறையை பிரிப்பது. ரிடியூசிங் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இராணுவ செலவுகளை குறைப்பது. ரிடியூசிங் ஆஃப் ஹோம் சார்ஜ். உள்நாட்டு வரிகளை குறைப்பது. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரையல் பை ஜோரி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரே நேரத்தில் இந்தியாவில் இங்கிலாந்து மற்றும் ஆட்சி பணி வேலை தேர்வுகளை நடத்துதல். அண்ட் போலீஸ் ரிஃபார்மர்ஸ், காவல்துறை சீர்திருத்தங்கள். நெக்ஸ்ட், reorganizations of the forest law. So வனச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்தல். promotion of the Indian instruction of the end of the unfair tariffs and excise duties. ஸோ இந்தியா தொழில்துறை மேம்பாடு மற்றும் முறையற்ற கட்டணங்கள் மற்றும் என்ன சொல்கிறாங்க கலால் வரிகளை முடிவுக்கு கொண்டு வருவது.
மேலும் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரையல் பை ஜூரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து நீதி மூலமாக விசாரணை விரிவு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீதி மூலமாக, அதாவது நம்மளுடைய நீதியின் மூலமா வந்து அதுக்கான தீர்வுகளை வந்து நம்ம காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், மிலிட்டன்ட் நேஷனலிசம், தீவிர தேசியவாதம். The methods of the modern leaders filed that will held like the substitute change in the British attitude towards the moderate of a demand of the early Indian nationalists. They were criticized by the group of the leader known as the extremists. Instead, the prayer and the pensions to militancy were the forced of self-helps. ஸோ தொடக்க கால இந்திய தேசியவாதிகள் மிதவாத கோரிக்கைகளை தொடர்பாக ஆங்கிலேயர்கள் பல்வேறு அணுகுமுறைகளை வந்து குறிப்பிட்ட அளவில் பல்வேறு மாற்றங்களை எதுவும் ஏற்படுத்தவில்லை. மேலும் தலைவர்கள் பல்வேறு திட்டங்களை வந்து தோல்வியில் கண்டார்கள். இதனால் தீவிர தேசியவாதம் என்று அழைக்கப்பட்ட தலைவர்களின் குழுவால் இவர்கள் விமர்சிக்கப்பட்டார்கள். மேலும் இந்த குழுவால் இவர்கள் மனுக்கள் மற்றும் கோரிக்கைகளை கொடுப்பதை விட சுய உதவியில் அதிகம் கவனம் செலுத்தினார்கள். என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மனு கொடுக்குறோம், இந்த மாதிரி வந்து நம்ம இது ஹெல்ப் பண்றோம் அப்படின்றத விட டைரக்டா நம்மளே போய் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்க அந்த கோரிக்கைகளை வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 7.5 என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னா வங்க பிரிவினை. இது டைம் லைன் சார்ட்ல கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு இயர் தான், 1905, 1905 partition of Bengal. So partition of Bengal in 1905 was the most unpopular of all the partition of lead to the which spurred the protest all across India, starting a new pulse of the Indian national movement. The Indian ideal partition of the divided and suppressed the political activities against the British rule in Bengal of the creating the Hindu-Muslim divided. ஸோ 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினை மிகவும் என்ன சொல்றாங்க அதிருப்தி ஏற்படுத்தும் நிகழ்வாக வந்து இந்தியாவில் இருந்தது. இந்தியா முழுவதும் பல்வேறு விரிவான போராட்டங்கள் மூலம் இந்த பிரிவினை வழிவகுத்தது. இதன் மூலம் இந்திய தேசிய இயக்கத்துக்கு ஒரு புதிய அத்தியாயம் வந்து உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க, இதில் இந்து முஸ்லிம்கள் இடையே ஒரு பிளவை உருவாக்கியதில் வங்காளத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அரசியல் நடவடிக்கைகள் அடக்க வங்க பிரிவினை வந்து முழுமையாக வகுக்கப்பட்டது. அதற்கான பேஸே வந்து தான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து இருந்தது. நெக்ஸ்ட், இந்து முஸ்லீம் டிவைடட், இந்து முஸ்லீம் பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வாஸ் த ஓப்பன்லி ஸ்டேட்டட் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ் த பார்ட்டிஷன் ஆஃப் curtail Bengali influence of the weakness nationalist movement by the placing Bengal under two administrative units. Crow zones reduced to the Bengali. So speaking people to be includes the minority of a divided Bengal. Crow zones issued a Muslim that is a new province of the East Bengal Muslim would join unity na Ottumai. So which they never enjoyed since the day of the Mughals. அதாவது வங்காளத்தினுடைய ஆதிக்கத்தையும் கட்டுப்படுத்திய தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வதே வந்து பார்த்தீங்கன்னா வங்கப்பிரிவினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. நம்மளுடைய தேசிய இயக்கத்தினுடைய என்ன சொல்றாங்க ஒரு அமைப்பை ஒரு கூட்டை வந்து என்ன சொல்றாங்க வலுவிழக்க செய்யறதே வந்து முக்கிய காரணமாக இருந்தது. வங்காளத்தை வந்து 2 நிர்வாக பிரிவுகள் வந்து பிரித்து வைத்திருந்தது. கீழ்பிரிவை பிரித்து வைத்ததன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா வங்காள மொழி பேசும் மக்களை என்ன சொல்றாங்க ஒரு சிறுபான்மையினராக ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். மேலும் அதே தகுதிக்கு கர்சன் பிரபு என்ன சொல்றாங்க குறைத்து விட்டார். மேலும் முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட அனுபவிக்காத ஒற்றுமையை முஸ்லிம்கள் கிழக்கு வங்காளம் என்ற புதிய மாகாணத்தில் அனுபவிப்பார்கள் என்று கர்சன் உறுதியளித்தார். ஓகே, நெக்ஸ்ட், instead of the dividing of the Bengali people along the religions, partition of the growth of regions, language, newspaper played the role building of the sense of the produced Bengali identity. சொன்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு மத அடிப்படையில் வங்காள மக்களை பிரிக்க நினைப்பது பிரிவினை செயலானது அவர்களை பிரிப்பதற்கு பதிலாக ஒன்றிணைத்தது. வங்காள அடையாளத்தை உணர்வு பெருமையுடன் வட்டார மொழியாக பத்திரிகையில் வளர்ச்சி பெரும் பங்காற்றியது. அதாவது வங்காளத்தை வச்சே நம்ம 2 பிரிச்சலாம்னு நினைக்கிறவங்க அந்த வங்காளத்தில் இருக்கக்கூடிய மக்களாலே என்ன பண்றாங்க ஒத்துமையா இருந்தாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை கொண்டு வந்ததே வந்து அவங்களை பிரிக்கிறதுக்காக, ஆனால் அதன் மூலிமா அவங்க ஒத்துமையாயிட்டாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு சமுதாய ஒரு கொள்கைகள் அதனுடைய ஹெல்ப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றாங்க லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் பத்திரிகைகள், ஜேர்னலிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றினர்களாக இருந்தார்கள். ஓகே, நெக்ஸ்ட், நான் பார்க்க போறோம் நம்ம ஆன்டி பார்ட்டிஷன் ஆஃப் மூவ்மெண்ட். ஸோ பிரிவினைக்கு எதிரான இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பிரிவினைக்கு எதிரான இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ
With the failure of annual the partition of model leaders who the forced thinker their strategy look of the new technical protest the boycott of the British goods of on such methods. However, the agent of the Swadeshi movement of the still restricted the secure annulment of the partition, and the moderates were very such against the utilizing champions of start the full-fledged passive resistance. The militants nationalists on the other hand, however, the favor extend the movement boycott Bengal and initiate the full-scale mass struggle. And the day Bengal of official partition of 16th October 1905 was declared was the day of mourning. Thousands of people took bath in Ganga and marched on the street of the Calcutta singing of the Band Matram. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வங்க பிரிவினை தடுக்க தவறிய மித தேசியவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய யுக்திகளை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க மறு சிந்தனைகளுக்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள். மேலும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் புதிய வழிமுறைகள் அவர்கள் தேடத் தொடங்கினார்கள். இதனால் பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பது அவற்றில் ஒரு முக்கிய பங்காக இருந்தது. வங்கப்பிரிவினையை திருப்பும் பெறுவதை உறுதி செய்வதில் முனைக்கப்பட்ட கட்டுப்பாடு இருந்தது. மேலும் முழுமையான மறைமுக எதிர்ப்பை வந்து தூங்குவதற்கு பிரச்சாரத்தை பயன்படுத்த மிக தேசியவாதிகள் ஆதரவாக இல்லை. சொல்லுங்க டைரக்டாக தாக்காம இன்டைரக்டாக தாக்குறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. மற்றொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள் வங்காளத்தை தாண்டி இந்த இயக்கத்தை என்ன சொல்றாங்க விரிவு செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் போராட்டத்தை துவங்க ஆதரவாக இருந்தார்கள். என்ன சொல்றாங்க, இந்த தேசியவாதத்தையும் ஒன்று இருந்து அவங்களுடைய தீவிர தேசியவாத வங்காளத்தை தாண்டி இந்த இயக்கத்தை விரிவு செய்வதற்கு பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைதாக இருந்தது. இதனால் 1905 அக்டோபர் 16 வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினையின் போது அந்த நாள் துக்க நாளாக அறிவிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானவர்கள் கங்கை நதியில் புனித நீராடியதோடு வந்தே மாதரம் பாடலை பாடியபடி கல்கத்தாவின் சாலைகளில் அணிவகுத்து சென்றார்கள். வந்தே மாதரம். ஓகே, நெக்ஸ்ட் பயகாட் அண்ட் சுதேசி மூமெண்ட் இன் பெங்கால். சரியா, வங்காளத்தின் புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும், வங்காளத்தினுடைய புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும். Boycott and Swadeshi were laws interlinked to each other, the part of the wider plan to make Indian self-significant. Four major trends can be described during the Swadeshi movement in Bengal. The moderate first கொடுத்துருக்காங்க, அதாவது புறக்கணிப்பும் தேசிய இயக்கத்தினுடைய இந்தியாவை தற்சார்புடைய அடைய செய்வது விரிவாக திட்டத்தின் ஒரு பகுதியாக எப்போதும் ஒன்றுடன் இணைந்திருப்பது முக்கிய காரணமாக இருந்தது. மேலும் வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் பொழுது 4 முக்கிய போக்குகள் வந்து நிர்பந்திக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஒன் தி மாடரேட் ட்ரெண்ட், மிதவாத போக்கு. ஃபர்ஸ்ட் மிதவாத போக்கு. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி, ஆக்கப்பூர்வமான சுதேசி, ஆக்கப்பூர்வ சுதேசி. நெக்ஸ்ட் மிலிட்டன்ட் நேஷனலிசம், தீவிர தேசியவாதம். நெக்ஸ்ட் ரெவல்யூஷனரி டெரரிசம், புரட்சிக்கார தேசியவாதம், அதாவது ஒரு நல்லதுக்காக புரட்சி செய்து அது ஒரு தேசியவாதம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம பைகாட் அண்ட் சுதேசி மூமெண்ட் இன் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய புறக்கணிப்பும் தேசிய இயக்கமும் இந்தியாவை தற்சார்பு அடைய செய்வதன் விரிவாக இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து நம்ம என்ன சொல்றாங்க எப்போதும் வந்து ஒன்றுடன் ஒன்றிணைந்து இருந்ததே. புரட்சிக்கான தேசியவாதம். ஓகே சில்ட்ரன்ஸ், இதுவரை இன்னைக்கு போதும். இதனுடைய தொடர்ச்சி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.